அன்பார்ந்த தேவஜனமே, இந்த நாளில் கூட இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றார். எங்களுக்கு இருந்த எல்லா உபத்திரவத்திலும் எங்களுக்கு கிடைத்த ஆறுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா தேவன் எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றான். சில வேளையில நம்ம சந்தோஷப்படுறது ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்துச்சுன்னா, பெரிய காரியம் நடந்துச்சுன்னா மாத்திரம் இல்லை, சில சின்ன காரியம் நடந்தா கூட நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி எப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். இந்த சின்ன விஷயம் அது நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியாது. அது நம்ம நினைச்சு பார்க்க மாதிரி நடக்கும்போது அது ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை தரும். ஏன்னு சொன்னா செயல் மட்டுமே அல்ல, சிறிய செயல் கூட இல்லை, பெரிய செயல் மட்டும் இல்லை, சின்ன செயல் கூட என்ன செய்ய நம்மை சந்தோஷப்படுத்தும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 வருடமாக கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அப்படி அந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சுன்னா நல்லா படிக்கணும்னு ஆசை. அவங்க அதையும் படிக்கிறாங்க. படிச்சு ஒரு பெரிய பட்டதாரி, மேல்நிலை பட்டதாரியாக அவங்க மாறுறாங்க. அவங்க எம்ஏ டிகிரி எடுக்கிறாங்க. அப்படி பேராசிரியராக பள்ளியில சேர்றாங்க, கல்லூரியில சேர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே சுத்தமா தெரியாது. இன்னும் அதனுடைய பாடு நிறைய படித்ததுனால அவங்க கண்ணில் நிறைய பாதிப்பு இருக்குன்னு சுத்தமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்கிற அந்த கண்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க 53வது வயதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த அறிவியலின் முன்னேற்றத்தின் நிமித்தம் கண்ணில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பார்வை தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க மருத்துவர்கள். அப்படி அவங்க கண்டுபிடிச்ச அந்த மருத்துவத்தின் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை நடக்குது. அந்த அறுவை சிகிச்சை நடந்த பிறகு அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. ரொம்ப பார்க்க முடியல, பிரம்மாண்டமா பார்க்க முடியல. ஆனா ஒண்ணுமே தெரியாத இருந்த அந்த பெண்மணிக்கு அந்த சின்ன சின்ன பார்க்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அவங்க ஜன்னல்ல நிற்கும் பொழுது அந்த குருவிகள், சின்ன சின்ன குருவி போறது, பறவைகளுடைய பாட்டு சத்தம், பிள்ளைகள் ஓடுகிறது, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 50 வருடம் இப்போ எப்படி இருக்குது, அவங்க பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா அந்த சத்தத்துல அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஆனா பார்த்தது இல்லை. அதை பார்க்கும்போது பாத்திரம் வளர்க்கும் போது நீங்க பெண்கள் ஒருவேளை இதை பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய சோப்பு வாட்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வரும் பபுள்ஸ் வரல, அது வந்துச்சுன்னா அது உள்ள அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கலரா ஒரு மாதிரி வானவில் மாதிரி தோணும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது அந்த மாதிரி அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பார்வை இல்லாதவங்க பார்க்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமான காரியமா இருக்கு. நம்ம தினமும் பிள்ளைங்களுக்கு கூட வாங்கி கொடுப்பல பபுள்ஸ், பெரிய பார்க்குக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க விடும்போது பாருங்க பெருசா வரும்போது நம்மளே சின்ன பிள்ளைங்க போல மாறிடுவோம். அதை ஓடி போய் கையில பிடிக்க ஆசைப்படுவோம்ல. அது நம்ம கையில அந்த பபுள்ஸ் உடையாம இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தரும். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைல்ல, ஆனாலும் அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தரும். அதே போலதான் இங்கேயும் எப்படி சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்க வாங்கணும்னா எப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவர் சொல்றாருல, உபத்திரவத்தின் மத்தியில பவுல் ரொம்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எங்களுடைய உபத்திரவிலேயும் பரிபூர்ண சந்தோஷம். நம்ம உபத்திரத்துல சந்தோஷப்படுறோமா? ஆண்டவரே, இந்த உபத்திர நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களை சோஸ்தரிக்கிறேன். இந்த கஷ்டத்தை நீங்க கொடுத்ததுனால நான் உங்களை சோஸ்தரிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றோம்? சொல்லவே மாட்டோம். ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்போம். ஆனா இது கொடுத்ததுக்காக நன்றி சொல்வதற்கு நமக்கு வராது. ஏன்னா அதை நமக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதன் வழியாக நாம் ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த துன்பத்தின் மத்தியிலே நான் ஊடாக வரும் பொழுது எப்படி பொன்னாக விளங்குவேன். நானும் என் குடும்பமும் எப்படி விளங்குவோமா? பொன்னாக விளங்குவதற்கு எப்படி யோகம் கொடுத்தாரோ அதே போல நம்மளுக்கும் ஆண்டவர் கொடுப்பாங்க. எப்ப சின்ன சின்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுமா நடந்தாலும், பெரிய காரியங்கள் நடந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கணுமா? சந்தோஷமாக, மன ரம்யமாக எடுத்துக்கணும். எல்லாமே எல்லா நேரத்துக்கும் சந்தோஷத்தை தரமானா கிடையாது. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, நாங்கள் ஆறுதலாய் இருந்து எப்படி நிறைந்து இருக்கும் பொழுது, நமக்கு எல்லாமே சுகமா இருக்கும் பொழுது, ஆறுதலாக இருக்கும் பொழுது, மனவேதனை ஒன்றும் இல்லாது இருக்கும் பொழுது எப்படி இருந்தோமோ அதே போல இந்த உபத்திரத்தின் காலத்துல நாங்க இருந்தோம் சொல்லி. இந்த நாட்கள்ல ரொம்ப மரணம்
ஏற்படுகிறது. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு பாரமா இருக்கும் நமக்கே. இதுக்கெல்லாம் பதில் என்ன நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் அனுமதிக்கிறார். அதை அனுமதிக்கும் போது நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யுமா, அதன் முடிவு ஒருவேளை 40 வருடம் 50 வருடம் கழிச்சு பார்க்கும்பொழுது அது நமக்கு இடது தரலாம், சந்தோஷம் தரலாம். ஒருவேளை அந்த மரணம் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த மகனை தேவனே செஞ்சிருக்கலாம், பரலோகத்திற்கு அவனை அழைப்பதற்காக நித்திரைக்குள்ள அழைத்து சென்றிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். வாழ்வுல தாழ்வுல உயர்வானாலும் தாழ்வானாலும் பாட்டு இருக்குல்ல, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரத்துல அல்லேலூயா பாடி அவரை துதித்து சோஸ்தரிப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குமா, மனரம்யமா. எப்படி பவுல் அப்போஸ்தலன் அவருடைய கண்களுடைய பார்வைகள் மங்கும் பொழுது ஆண்டவரத்துல கேட்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்த கிருபை போதும் ஐயா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு மனரம்யமாக அவர் எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே உமக்காக எத்தனை பட்டணங்களுக்கு போனேன், எத்தனை கடிதங்களை எழுதினேன், எத்தனை சிறையிருப்புல இருந்தேன், அதெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அந்த ரம்யமான ஜீவியம் ஆண்டவர் உங்களிடத்தில் நினைத்திருப்பார். ஒருவேளை அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக நேரத்துல சந்தோஷமான நேரங்கள், ஆறுதலாக இருந்த நேரங்கள், சமாதானத்தின் நேரங்கள், வியாதியின் நேரங்கள், எல்லாவற்றிலும் நம்மை கை தூக்கி நடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிற நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது எல்லா நேரத்திலும் அவருக்கு அல்லேலூயா பாடி நம்முடைய எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாண்டி வரணும். அதற்கு நம்முடைய பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினால, அவருடைய ஒத்தாசையும் அவருடைய கரங்களை நம்ம பிடித்து கொண்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு அதனுடைய இருதயத்துல நினைத்து கொண்டு அவரை பின்தொடருவோம்னு சொன்னா தேவ பலன் நமக்கு இருந்து நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள சாத்தானை ஜெயிக்க தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நீங்க தெரிந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் அந்த தெய்வத்தை நீங்க இந்த மெசேஜ்களை ஃபார்வர்ட் பண்றது மூலமாக என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். அந்த ஊழியத்துல உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுவீங்க என்று நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை நிரப்புவாராக. ஜெபம் செய்வோம். வல்லமை நிறைந்தவரே, எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையின் கரத்துல எங்களை தாங்கி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பள்ளங்கள், அநேக மேடுகள் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட வருகிறீர், எங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு விசுவாசித்து நடக்கத்தக்கதான தேவ பலனை எங்களுக்கு தாருங்க. பரலோகத்தின் ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலப்படுத்துங்க, ஞானத்தை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய குமார் இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவரை களி கூறுவோம் என்று சொல்லி அவரோடு கூட வருகிற அந்த கூட்டத்துல நாங்களும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் சேர நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.